पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இதில் முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணத்தை வாசிச்சிடலாம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவன் முக்தி விவேகம் ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகரண கிரந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லும்போது வழி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூல நூல், மூல நூலில் வந்து வச்சுக்கிட்டு எது பேஸாக வச்சுக்கிட்டு மூல கிரந்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிரந்தம் செய்யப்படுதோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகரண கிரந்தம் அப்படின்னு பேர். சாஸ்திர ஏகதேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் ஆகுஹு பிரகரணம் நாம கிரந்த பேத விபஸ்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது மூல கிரந்தத்தை வச்சுக்கிட்டு மூல கிரந்தத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏகதேச விஷயத்தை, நிறைய டாபிக் இருக்கு. இப்போ வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரா எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 200 கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 200 கான்செப்டில் ஏதாவது ஒன்றையோ ரெண்டையோ பிரதானமாக எடுத்துக்கிட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேச போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும், ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்ல போகிற விஷயம் சாஸ்திரத்துக்கு உள்ளார இருக்கிறதா இருக்கணும்.
அப்போ வந்து ஏன் இஷ்டப்படி சுதந்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்பனை குதிரையில வந்து ஏறி வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டக்கூடாம, சாஸ்திரத்துல ஸ்ருதியில ஸ்மிருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மிகைப்படாம எந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுதோ அந்த டெக்ஸ்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரகரணம் அப்படின்னு பேர், பிரகரண கிரந்தம் அப்படின்னு பேர். அப்போ இங்க வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்தியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அப்ப ஜீவன் முக்திக்கான சாதனங்களையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு ஸ்ருதியில ஸ்மிருதிகள்ல எங்கெங்கெல்லாம் புராணங்கள்ல எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் தொகுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரந்தமா பண்ற. இது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், இது சிரவண கிரந்தம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மனன கிரந்தமும் இல்லை வாஸ்தவத்தில். ஆனா நம்ம சிரவண கிரந்தம் மனன கிரந்தம் இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமா இருக்கு. போக போக தெரிஞ்சுக்கலான்னு ஒவ்வொன்றா கத்துக்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூகுளில் எதை போய் அடித்தாலும் நான் அடிக்கடி மேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டால் போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் வழியாக போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிடுது. அப்போ நம்ம அங்கே இருக்க ட்ரபிள்லாம் என்ன, ஒரு காட்டுக்குள்ளார போய் ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, என்ன ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா போகும்போது பார்த்துக்கலாஞ்சி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, உள்ளே இறங்கிடுறது, அங்கங்கே போய் விசாரிச்சுக்கிட்டு போகிறது. ரெண்டு டைப்பாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே குதிச்சு கடலில் குதிச்சு நீச்சல் கற்றுக்கிறதுன்னு ஒன்று, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் குதிக்கிறதுன்னு ஒன்று. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே ஒருத்தர் நல்லா போக போக தெரிஞ்சுக்கிட்டே போகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் என்ன பண்ண போகிறோமோ, ஆத்மானுபூதிக்கு என்ன பண்ண போகிறோமோ, ஜீவன் முக்திக்கு என்ன பண்ண போகிறோமோ அதெல்லாம் இதுதான் பாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். இப்போ ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம் அப்படின்னு இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அது பரோட்சம் அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சாதகர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். என்னதான் நீங்கள் இன்டெலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டாலும், பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட வந்து நான் வந்து ஒரு டைம் போனேன். 2012 வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். ஒரு 4-5 நாள் சிருங்கேரியில் தங்கியிருந்தேன். அப்போ சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் வச்சு, நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சொல்லணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னா, இது மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் போயிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாதுக்களுக்கெல்லாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே புரிஞ்சா போதும்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே புரிஞ்சா போதும்ன்ற கான்செப்ட் எங்கேயுமே இல்லை வேதாந்தத்தில். உங்கள் குருநாதர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? அபினவ வித்யார்த்தீர்த்தர் சுவாமி உங்களுக்கு, ஏன்னா பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்குல்ல, அபினவ வித்யா தீர்த்த சுவாமி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டோன்னே பாரதி தீர்த்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக ஸ்பஷ்டமாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எது எல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறோமோ, புத்தியில புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் பரோட்ச ஞானம். இவ்வளவுதான், ஒரே வார்த்தையில அடிச்சிட்டார். எது வந்து பார்த்தீங்கன்னா சுவானுபவமா ஆகுதோ அது அபரோக்ஷ ஞானம். அப்ப நம்மளுடைய பரம்பரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருங்கேரி பரம்பரா தான் நம்மளுடைய பரம்பரா. இப்ப ஆச்சாரியார் நம்ம வித்யாரண்ய சுவாமியும் வந்து பார்த்தீங்கன்னா சிருங்கேரி பரம்பரா ஆச்சாரியார் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள், இது மாதிரி பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இப்போ இருக்கிற பாரதி தீர்த்த சுவாமி கூட இவ்வளோ கிளியரா இருக்கார். பரோட்சம் வேற, அபரோக்ஷம் வேற. இந்த அபரோக்ஷ அனுபூதி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொரூபானுபூதி அப்படின்னு பேரு, சொரூபத்துல நிக்கிறதுன்னு பேரு, ஆத்ம நிஷ்டைன்னு பேரு. இந்த ஆத்மால நிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்ப ஜீவன் முக்திக்கு என்ன சாதனம் அப்படின்னும் போது தியாகேனைக்கு அமிர்தத்துவமான சுகு, தியாகம் ஒன்றினால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தன்மையை அடைய முடியும். என்ன தியாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம், இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். வாஸ்தவம் எதுக்காகனா, இந்த லைஃப் ஸ்டைல்லாம் எதுக்காக? தாடி வச்சு கொண்டை வச்சு விபூதி போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி கட்டிக்கிட்டு பேரை மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான சந்நியாசங்களை நம்ம பிரதானமாக சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதம், விவிதிஷா சந்நியாசம், அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பிரதானமாக 2.
இங்க அதுதான் ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், பிரமாண பிரகரணத்துல கொஞ்சம் இப்ப போயிட்டு இருக்கிறதுலாம் சும்மா எல்லாத்தையும் ஒரு ஐடியா சொல்றதுக்காக சொல்றேன். பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்னாவே நீங்க இமீடியட்டா மனசுக்குள்ளார என்ன கொண்டு வரணும், ஒண்ணு விவிதிஷா, இன்னொன்னு வித்வத். பிரதானம் இவ்வளவுதாங்க. சந்நியாசம்னா ரெண்டே ரெண்டு தான். விவிதிஷா எதுக்காக, அறிந்து கொள்வதற்காக எடுக்கிறது விவிதிஷா. அறிஞ்சதுக்கு பிறகு அனுபூதிக்காக எடுக்கிறது, நிஷ்டைக்காக எடுக்கிறது வித்வத். இந்த ரெண்டு பேதங்கள் வச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விவிதிஷால படிக்கும் போதே உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிதிஷா சந்நியாசம் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா, முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட கர்ம உபாசனைகளோட, நிஷ்காமிய கர்ம உபாசனையோட அபியாசத்தினால நம்மளும் பண்ணியிருப்போம். யார் யார் என்ன பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லை. எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கப் கால் வரும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு உள்ளுக்குள்ளார இருந்து நம்ம என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோம் தெரியாது. அனந்த கோடி ஜென்மங்கள்ல நிறைய புண்ணியம் பண்ணியிருப்போம், நிஷ்காமியமா பண்ணியிருப்போம். அது எப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார டும்முன்னு வெடிக்கும்னு தெரியாது, அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. பெரியவங்களோட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராகியம் வந்துடும், திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு குருட்டு போயிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல அபியாசம் பண்ணதோட நிஷ்காமிய கர்மத்தோட உபாசனையோட அபியாசத்தினால, பக்தியோட அபியாசத்தினால ஒரு கிருப்பை வந்து உண்டாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேரு. அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்காக, ஈஸ்வர தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்க விவிதிஷா சந்நியாசத்துல என்ன பிரதானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மமக்காரத்தை தியாகம் பண்றது மட்டும்தான் பிரதானம். அப்ப தியாகம் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணணும், நம்மளை பந்தப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மமக்காரமும் அகங்காரமும், இந்த ரெண்டு தான். விவிதிஷா சந்நியாசத்துல மமக்காரம் மட்டும்தான் போக முடிய, அகங்காரம் என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அப்ப சாஸ்திர சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிதான் வாஸ்தவத்துல நான் கர்த்தா இல்லை, நான் வந்து போக்தாவும் இல்லை, நான் வெறும் சாட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா அறியறது இந்த சிரவண மனனங்களால தான் அறியறது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம், உள்ளுக்குள்ளார வந்துட்டோம், ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ணது. இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஞானத்தை சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 உங்களுக்குள்ளார ஒரு விசாரம் வருது. இந்த விசாரம் வந்து 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 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா இந்த விசாரம் உள்ள போய் இந்த விசாரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வைராகியத்தை, விவேக வைராகியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். இதான் இதோட ப்ராசஸ். அப்ப விவேக வைராகியம் வந்து 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 ஒரு டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சிரவணமும் நடந்து குரு கிருப்பையினால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனலைசிங் பண்ணி நல்ல ஸ்தூல மனனமும் நல்லா நடந்து போனோன்னு சந்தேகங்கள் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது உங்களுக்கு. ஒன்னுத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான், இனிமே வந்து பாத்தீங்கன்னா நான் மோட்சம் அடையணும் அப்படின்னா இங்க இருந்தா ஆகாது, நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் முடியும் அப்படின்னு மனநத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்திர எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர புத்தி உண்டாகும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ அப்ப நான் சன்னியாசம் எடுக்கல, சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் மனனம் பண்ணும் போது இதுலயே திரும்ப 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 இருக்க இருக்க தெரிஞ்சிரும், ஓஹோ நான் வெறும் நான அறியணும் அப்படின்னா, வெறும் நான்ல நிக்கணும் அப்படின்னா, நான் படிச்சதை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்யறாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். இது எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க எல்லாம் என்ன கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இனிமே நல்லா படிங்க. நான் உங்களுக்கு எடுக்கிறதே எதுக்காக எடுக்கிறேன்னா, நல்லா சாஸ்திரத்தை பண்ணுங்க, படிங்க, நல்ல நிஷ்காமிய கர்ம உபாசனைகளை பண்ணிக்கிட்டே வாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை நல்லா படிங்க, திரும்ப திரும்ப முன்ன பின்ன எல்லா பிரஸ்தான திரயத்தை நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி விசாரம் பண்ண 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 மெதுவா 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 உங்களுக்குள்ளார விவேகமும் வைராக்கியமும் ஆத்மனாத்ம விவேகமும் மெதுவா வந்து அனாத்ம விஷயங்கள்ல வைராக்கியமும் உண்டாகும். யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தரா இருந்துதான் அப்ப கடைசியில அவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்துக்கு போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்காக நீங்க வந்து போக முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்களுக்கு எதுவுமே யூஸ் இல்லையா சாமி அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்காக. விவிதிஷா சந்நியாசம் மமக்காரத்தை போக்கும், வித்வத் சந்நியாசம் அகங்காரத்தை போக்கும். நான் கர்த்தான்ற எண்ணத்தை போய்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா தன்னை அறிதல் ஒருத்தருக்கு சம்பவிக்கும். அப்ப இந்த ரெண்டு சந்நியாசம் ரெண்டு இதுன்னு சொல்லியாச்சு.
நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம்? 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 9 வரைக்கும் ஆமா 9வது ஸ்லோகம் வரைக்கும் தான் பார்த்தோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியத்தை பேஸ் பண்ணி தான் சந்நியாசம் அப்படின்றத மனசுல புரிஞ்சுக்கணும். சந்நியாசம் வேற, வைராக்கியம் வேற அப்படிலாம் இல்லை. வைராக்கியம் சரி, வைராக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி பார்த்துருக்கோம்? மந்த வைராக்கியம் ஒண்ணு. மந்த வைராக்கியம் உள்ளவங்களுக்கு சந்நியாசம் இல்லை. ஆனா அது மாதிரி எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. மந்த வைராக்கியத்தோட சந்நியாசம் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாக்கண்டியா நிறைய தப்புகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சன்னியாசிகளா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா ஏதோ பண்ணுவாங்க. இதெல்லாம் மந்த வைராக்கியம் இருக்கிறவங்க பண்ற சந்நியாசத்தோட விளைவு. ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, மந்த வைராக்கியம் இருக்கிறவனுக்கு சந்நியாசம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு, தூக்கி ஓரமா வச்சிருங்க. இதுக்கப்புறம் வைராக்கியத்துல 2வது வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவிர வைராக்கியம், அதுக்கப்புறம் தீவிர தர வைராக்கியம். தீவிர வைராக்கியம் கூட வந்து தீவிர தரனா மிகவும் அதிகமான வைராக்கியம், இதுதான் தீவிர தரம்னு பேரு. 2 வைராக்கியம். இந்த 2 வைராக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா, தீவிர வைராக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சந்நியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2 விதமான சந்நியாசங்கள் தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குட்டீச்சகன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பகூதகன் அப்படின்னு 2 பேர். இந்த குட்டீச்சகன் பகூதகன் வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார வருது? தீவிர வைராக்கியத்துக்குள்ளார வந்துடுது. இந்த தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்களையே இது என்ன சுவாமி 2 பேதம் அப்படின்னா, யாத்திரை செய்யறதுல சாமர்த்தியம், யாத்திரை செய்யறதுல சாமர்த்தியம் இன்மை, இவ்வளவுதான். ஒருத்தருக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டு இருக்கிற நதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகூதக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு பரிவிராஜகனா சுத்திக்கிட்டு இருப்பார். பகூதகன் அப்படின்னா அவருக்கு டெக்னிக்கலா டேம் பகூதகன். கூட வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன போட்டுக்கணும்? பாரிவிராஜகன் அப்படின்னு போட்டுக்கணும். பரிவிராஜக சன்னியாசியா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சாதிக்கிற ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஆனா சுத்தமா இருப்பாங்க, ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. ஒரு இடத்துல தங்காததுனால அபிமானம் எதுவுமே இருக்காது, எதோடையும் அபிமானம் இருக்காது. ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா அது வைஷ்ணவ சன்னியாசிகள் நிறைய பேர் இந்த சுத்திட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல விஷயத்துல வைராக்கியம் இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கேயும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில பாத்தீங்கன்னா எந்த இடம் இருக்கும்னு பார்க்க மாட்டாங்க வைஷ்ணவ சாதிகள். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற சன்னியாசிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையா சன்னியாசம் எடுத்த பரிவிராஜகர்கள் நதிக்கரையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயும் வெளியில வந்து வரமாட்டாங்க. நதிக்கரையில தெரிஞ்சுக்கிட்டு க்ஷேத்திரங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க நல்ல அனிஷ்டான பரர்களா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்ப பகூதகன் உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா பகூதக சன்னியாசி. உடம்புல எனக்கு சக்தி இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பிபி இருக்கு, இல்லை வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு, இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ பலகீனம் இருக்கு, என்னால் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குட்டீச்சக சந்நியாசம்னு பேர், ஒரு குட்டியால இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரசித்தமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். குட்டீச்சக சன்னியாசியையும் பார்க்க முடியும், கூட வந்து பகூதக சன்னியாசியையும் பார்க்க முடியும். இந்த 2ம் தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். தீவிர வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு லட்சணமும் நேற்று நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர தார தனம் இது மாதிரியான விஷயங்கள், இந்த லோக விஷயத்துல எனக்கு எதுவுமே வேணாம், இந்த ஜென்மத்துல எனக்கு இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு தியாகம் பண்ணிட்டு வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம். அப்ப தீவிர வைராக்கியம் எடுத்துட்டு திரும்ப போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப வீட்டு பக்கம் போகவே மாட்டாங்க. யாரு என்ன ஏது ஒன்னும் தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் படிச்சுதான் நான் சன்னியாசம் எடுத்திருக்கேன். நான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னன்னு கேட்டீங்கன்னா நாரத பரிவிராஜக உபனிஷத்துலாம் எனக்கு தெரியும். நான் வீட்டை விட்டு வேலை கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உபனிஷதங்கள்லாம் சும்மா நானா படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். கையில கிடைச்ச ராமகிருஷ்ண மடத்து புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உள்ள போயிருக்கு. கூறாமல் சன்னியாசம் கொள், சொந்த ஊர்ல சன்னியாசம் கொள்ளாதே, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துட்டுனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நாய் மாதிரி கக்குனதை சாப்பிட்றது, ஒரே ஜீவன் நாய் தான். இது மாதிரி நான் நிறைய படிச்சதுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்ப டச் பண்ணவே இல்லை வீட்டை. நான் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரிஷிகேஷ்ல போய் பார்க்கும் போது தெரியுது இது மாதிரி என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டதை திரும்ப தொடாம நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதே இல்லை. அவ்வளவுதான், ஈஸ்வரன் பார்த்துப்ப
என்ன பக்தியில வர்றது? ஈஸ்வரன் பார்த்துப்பார் அவங்கள. அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் இருக்குல்ல, வானத்துல இருந்து யாரும் வரல. அப்ப எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். அவங்கவுங்க கருமா என்னவோ அதுதான். நான் என்னோட மோட்சத்துக்கு நான் போறேன். எத்தனையோ கோட்டி அம்மா, எத்தனையோ கோட்டி அப்பா, எத்தனை கோட்டி ஜென்மம் எடுத்தனோ தெரியல. அப்ப அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடும். அப்ப இந்த நான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகாது? என்னால மோட்சத்தை அடையவே முடியாது. திரும்ப திரும்ப சம்சாரத்தை தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஒரு ஜென்மத்துல என்ன பண்றது? எல்லாத்தையும் உதறிட்டு என்ன பண்றது? கிளம்பிடுறது. இது பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம் அப்படின்னு பேர். சொல்லுங்கம்மா. இல்ல, அனுஷ்டானம் மட்டும்தான். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா பகூதக்கனா நான் இமயமலையில நிறைய சுத்தி இருக்கேன். நர்மதா பரிக்கிரமத்துல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கேன். சுவாத்தியாயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ண முடியாது. ஏன்னா சுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிருப்பேன், நான் பகூதக்கனா இருக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், பரிவிராஜகனா இருக்கும்போது நான் பிரம்மச்சாரி தான். ஆனா நான் என்ன பண்ணிருந்தேன், அப்ப என்ன பரிவிராஜகம் பண்ணும்போது ஒரு யாத்திரை சந்நியாசம்னு ஒன்று சொல்லுவாங்க. யாத்திரை காலத்துல இப்ப நம்ம ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிட்டு வஸ்திரம் போட்டுக்கிறோம், கருப்பு, அது மாதிரி விரதங்களோட இருக்கும்ல. அது மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய யாத்திரை பண்றேன் அப்படின்னா ஒயிட் வஸ்திரத்தை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பர்மனண்டா ஒரு காவி வஸ்திரத்தை எடுத்து டெம்பரவரியா நான் பண்ணிப்பேன். பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலம் முடிகிற வரைக்கும் இந்த விரதங்களை நான் அனுஷ்டானம் பண்ணுவேன்னு வச்சுக்கிறேன். அப்ப நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சிவ பூஜை பாத்தீங்கன்னா ஒரு ஹல்திராம் டப்பா ஒன்று, ஸ்வீட் டப்பா இருந்துச்சு. அதுக்குள்ளார சின்னதா ஒரு சிவலிங்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும், கட்ட விரல் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சிவ பூஜை பாத்தீங்கன்னா எப்பவுமே வச்சிருந்தேன். ஒரு சின்ன பேக்ல ஒரு கையில ஜோல்னா பை, அதுக்குள்ளார இருக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிவ பூஜைக்கு என்ன உண்டோ அது மட்டும் இருக்கும். அப்புறம் ஒரு மந்திர புஷ்பம் இருக்கும், ஜபமாலை இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. வேற எந்த இது இருக்க, கையில ஒரு ஜலபாத்திரம் இருக்கும், ஒரு தண்டம் இருக்கும். வஸ்திரம் பாத்தீங்கன்னா யாத்திரையில இருக்கும்போது ஏக்க வஸ்திரம் தான் கட்ட முடியும். 2 வஸ்திரம் கீழே மேல அங்க வஸ்திரம்லாம் இல்லை. ஒரே ஒரு 2.5 மீட்டர் வஸ்திரத்தை எடுத்து இப்படி கட்டிக்கிறது. நீங்க ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோட போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும், அப்படிதான் கட்டுவார். ஒரு 2.5 மீட்டர் வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரத்தை எடுத்து கட்டிக்கிறது, வேற எதுவுமே இருக்காது. இடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு துண்டு கட்டிக்கிறது, இவ்வளவுதான். இந்த யாத்திரையில பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனை நடக்கும். நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பூஜை பண்ணிப்போம். கூட ஜபங்கள் பாத்தீங்க அப்படின்னா எங்கவும் தனிச்சே போவோம். சேர்ந்து யார் கூடயும் டிராவல் பண்ண மாட்டோம். தனிச்சு இருக்கிறதுனால ஒரே ஒருத்தர் தான் இங்க பேச்சு துணைக்கு யார் இருப்பா? ஈஸ்வரன்ட்ட மட்டும் தான் பேச முடியும். இப்ப நான் நர்மதா கரை சுத்துறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெட்டு ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா தான். நர்மதா அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு சுகமோ துக்கமோ என்ன மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் ஷேர் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதா அம்மாட்ட தான் ஷேர் பண்ணணும். அப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா வேற யார் கூடயாவது சேர்ந்து போனீங்கன்னா என்ன ஆயிடும்? காசி போயிடுமா? மெதுவா உலக விஷயத்தை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம், இதை பத்தி பேசுவோம். அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த ஒரு யாத்திரை பண்ணும்போது நான் என்ன பண்றது அப்படின்னா தனிச்சு போறது அப்படின்னு நான் வச்சுப்பேன். தனிச்சு போகும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது விதியெல்லாம் இருக்கு, இந்த சன்னியாச விதிகள்ல இதெல்லாம் வந்துருது. அப்ப தனிச்சு போகணும். தபஸ் அங்க வைராக்கியம், தபஸ் பிரதானம் தபஸ் அங்க. ஏதோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் உங்கள்கிட்ட நான் நர்மதா கரையை பாத்தீங்கன்னா சுத்திட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சுவாத்தியாயம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது நான் கண்டினியூஸா 2006 நான் கம்ப்ளீட் பண்ண நர்மதா பரிக்கிரமம். நர்மதா பரிக்கிரமம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு என்னோட சுவாத்தியாய நிஷ்டை பாத்தீங்கன்னா என்னோட நர்மதா அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். சுவாத்தியாயம் எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் கெட்டே போகாத ஒரு சுவாத்தியாயத்தை, ஞானத்தை பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைய இதுலயே பிடிச்சுட்டு நிக்கிற சாமர்த்தியத்தை அம்மா தான் கொடுத்துருக்காங்க. கங்கா அம்மாட்ட இருக்கும்போது ஞானம் உண்டாச்சு, சாஸ்திர ஞான சிரவணம். நான் யோசிப்பேன், கங்கா அம்மாட்ட இருக்கும்போது ஐயோ இந்த அம்மா என்ன தன்னை வெளிக்காட்டவே மாட்டேன்றாங்களே, நானும் பாத்தீங்க அப்படின்னா குளிச்சு அதுல பாத்தீங்கன்னா மீனாவே பிறந்திருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு குளியல் போட்டிருக்கேன், அவ்வளவு பாராயணம் பண்ணியிருக்கேன், ருத்ர பாராயணம் எல்லாம். இந்த கங்கா அம்மா பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லையேன்னு. ஆனா கங்கா கரையில இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு காயத்ரியும் ஞானமும் சாஸ்திர ஞானமும் கிடைச்சது. அதுக்கப்புறம் நர்மதா கரையில நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தினதோட அந்த தபஸ் பாத்தீங்கன்னா நல்ல தபஸ். அது நர்மதா கரையோட தபஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு தபஸ். உடம்புல நான்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகூதக்கனா இருக்கும்போது ஒரு சன்னியாசி பிரம்மாண்ட காட் அப்படின்னு ஒரு ஜபல்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி, நான் ஒரு தனிச்சு தான் போறது அப்படின்னு ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டேன். யாரோடையும் சேர்றதே இல்லை. அதே மாதிரி காலையில ஒரு ஈஸ்வர பூஜை வச்சிருப்போம், காலையில சிவ பூஜையை பண்ணிட்டு தான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்றேன்.
அதே மாதிரி சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் ஃபுட்டு யாராவது கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்த மாத்திரத்துல எல்லா நான் பண்ண தபசு, நான் பண்ண ஜபம், நான் பண்ண ஈஸ்வர பூஜை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் எல்லாம் யார் யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து போய் சேரட்டும், ஈஸ்வர அர்ப்பணம் அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அர்ப்பணம் கொடுத்துட்றது, தத்தம் கொடுத்துட்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு நான் யாத்திரை பண்ணும்போது சொல்லிட்டு போனேன். சாஸ்திரம் படிச்சிருக்கேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நிஷ்டை வேணும். அம்மாட்ட கேட்டது ஒரே ஒரு தான், சாஸ்திர ஞானத்துல நல்ல நிஷ்டையோட இருக்கணும், வேற எதுவுமே இல்லை. நல்ல பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டைம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அயாச்சிதம் கண்டிஷன் சொன்னதுல ஒரு யாத்திரை கிளம்பும் போதே சில நியமங்கள் எடுத்துக்கிறது. அயாச்சிதம் அப்படின்னா எந்த வஸ்துவையும் யார்கிட்ட இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்ப யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உணவையோ எதையுமே கேட்கக்கூடாது, அதுவா வலிய வந்தா மட்டும்தான் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு. இப்படி போயிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் டிராவல் பண்ணதுக்கு பிறகு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன மீட் பண்றேன். அந்த சுவாமி சொன்னார் வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி சுவாமி அயாச்சிதம் எனக்கு ரொம்ப கர்வம் ரொம்ப அதிகம், நான் பண்ற தபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வத்தை கொடுக்கும் எப்பவுமே. நான் சொன்னேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்கறதே இல்லை சாமி, எது வழியே வருதோ பகவானா பார்த்து கொடுக்கறது தான் அப்படின்னு. சரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? மத்தியானம் எங்கேயாவது ஒரு நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி ஒரு அனுஷ்டானத்தை பண்ணுவேன், அனுஷ்டானத்தை பண்ணிட்டு யாராவது ஏதாவது கூப்பிட்டு கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. என்ன ஒரு வேஷதாரி நீ அப்படின்னாரு. வேஷதாரியா என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ படித்துறையில தங்குறதே ஒரு வில்லேஜோட படித்துறையே ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். அப்ப நீங்க வில்லேஜ்ல போய் மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ 11 மணிக்கு எங்கேயோ நின்று நல்லா சந்தியாவந்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்நானம் பண்ணி நல்லா பரிசுத்தமா ஒரு திரிபுண்டரம்லாம் போட்டு ஒரு சந்தியாவந்தனத்தை அறிக்கியம்லாம் கொடுத்து முறையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்றீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ நல்ல சாது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டான பரரா இருக்கார். நீங்க வேற எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாராயணத்தையும் ஒரு ஜபத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் தோணுமா? சுவாமிக்கு ஏதாவது பண்ணணுமே, சுவாமி சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சாப்பிட்றேனே, கொடுத்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு அவர்தான் அந்த சுவாமி சொன்னாரு, என்ன பிளான் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அயாச்சித்தம்னா ஊருக்கு நடுவுல எங்கேயாவது குளிக்க வேண்டியதுன்னு குளிச்சுட்டு அங்க சந்தியா பண்ண வேண்டியதுன்னு, எதுக்கு படித்துறையில வந்துதான் இங்க சந்தியா பண்ணணுமா ஊருக்குள்ளதான்? அப்போ உங்களுக்கு இன்டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க படித்துறையில போனா உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நீங்க பிளான் பண்ணி தானே அங்க போறீங்க. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா இல்ல, நம்ம புத்தி நம்மளையே ஏமாத்திருக்கே. கேட்கறது ஒண்ணு, இன்டைரக்டா கேட்கறதுன்னு ஒண்ணு. ஒரு இங்க சில பேர் நிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா என் முன்னாடி வந்து நிப்பாங்க, என் பார்வையில படுற மாதிரி நிப்பாங்க. நான் கேட்பேன், நான் என்ன வேணும் அப்படின்னு. இல்ல நீங்களா பார்த்து என்ன கொடுத்தாலும் சரி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியை பார்த்தா சாமி ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க கேட்க மாட்டாங்க, என் முன்னாடி என் பார்வை படுற மாதிரி வந்து நிப்பாங்க. இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம பார்த்துட்டு ஐயோ இவங்க ஏதோ நிக்கிறாங்களே, எதுக்கும் நிக்கிறாங்களே, வாங்க இங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணுவோம். அப்ப அவங்க கேட்கல, ஆனா நான் கேட்டுட்டு பண்ற மாதிரி ஒரு பிளான் செட் பண்ணி தான் அங்க நடக்குது. இததான் நானும் பண்ணியிருக்கேன் 6 மாசமா. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்ப என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு அந்த சுவாமிகிட்ட கேட்டோட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளார எந்த இடத்துலயும் நிக்கவே நிக்காதுங்க. 2 ஊருக்கு நடுவுல ஒரு 30-20 கிலோமீட்டர் இருக்குன்னா ஊருக்கு 2 ஊருக்கு நடுவுல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு ஸ்நானத்தை பண்ணுங்க, சந்தியாவந்தனம் பண்ணுங்க, போயிடுங்க. அதே மாதிரி ஈவினிங்ல தங்குற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளார தங்காம நதிக்கரையில எங்கேயாவது இருக்கிற இடத்த தங்குங்க. அப்ப ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு தலையில இருந்து கொடுக்குறாரு, வானத்துல இருந்து கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அப்படி எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து நான் யாத்திரை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு நான் அயாச்சிதம் அப்படின்னா கேட்காம எதுவும் கிடைக்கிறது ரொம்ப கம்மி, ஈஸ்வரா இதா வந்தாதான் உண்டு. அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கல அப்படின்னும் போது ஃபுட்டே கிடைக்கும். கேட்டாதானே ஃபுட்டு கிடைக்கும். நான் முன்னாடியாவது கிராமத்துல தங்குவேன், ஏதோ ஒரு கோயில்ல போய் தங்குவேன், அப்ப அங்க யாராவது பூஜாரிகள் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, ஏதோ கொடுப்பாங்க சார். இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஊருக்கு நடுவுல 2 ஊருக்கு நடுவுல தங்க ஆரம்பிச்சோன்னே ஃபுட்டு கிடைக்கல. ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னும் போது மெதுவா என்னோட ஃப்ளஷ் எல்லாம் மெதுவா இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு. வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் என்னோட இதுல இருந்துச்சு. வெறும் எலும்பு
ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடல அப்படின்னும் போது யாத்திரை ஸ்டார்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 25-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன். அப்ப என்னன்னா ஒவ்வொரு அணுவும் வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சும், அப்படியே என்ன உற்றுன்னு கெஞ்சும். லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அதான் பெயின் 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 அப்படி கெஞ்சும். நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உன்னோட இது இருந்தாலும் விடவே விடாத. இந்திரியத்தை சாகடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, இந்திரியங்களை பனிஷ் பண்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி யாத்திரை போக ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது எனக்கு என்ன அப்படின்னா, மெதுவா கரெக்டா ஒரு 11:30 மணி போல வந்து நம்ம கொடுத்து பழகிருக்கோம்ல, இந்த கொடுத்து பழகி இருக்கிற அந்த ஹேபிட் ஆக்சுவலா பாடி வேற மைண்ட் வேற. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாடி எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். ஆனா இந்த மைண்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை ஒரு கெட்டு போக வச்சிருக்கோம். நம்ம 11:30 மணிக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஃபுட்டு கொடுத்து பழகிருக்கேன் அப்படின்னா, இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பசிக்கிற ஒரு பாவம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது, உள்ளுக்குள்ளார என்சைம்லாம் இதாகுது, எல்லாம் வந்து ஆசிட்லாம் கிளியர் ஆகுது, எல்லாம் சுரந்து எனக்கு ஃபுட்டு கொடுக்குன்னு உள்ளுக்குள்ளார பசியை தூண்டுது. நம்ம என்ன பண்றோம், பசிக்கல கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா தலைவலி வர ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் லேட் ஆக்குனீங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்க்கும், ஐயோ இன்னும் கொடுக்கலையே, 12:30 வரைக்கும் பார்க்கும், இன்னும் கொடுக்கலையே, 1 மணி வரைக்கும் கொடுக்க இன்னும் கொடுக்கலையே, 1:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவலியை வந்து பாத்தீங்கன்னா தர்ணா பண்றது. உள்ளுக்குள்ளார வந்து சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, தர்ணா பண்ற மாதிரி அது என்ன பண்ண ஆரம்பிச்சோம். இதை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு சுவாமி சொன்னார், நிக்கவே நிக்காது, போயிட்டே இருக்கு. மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காது, யாத்திரை பண்ணிக்கிட்டே இரு, கெஞ்சணும். உன்னோட எந்திரியங்கள் ஒவ்வொன்றும் சென்ஸ் ஆர்கன்ஸ் பாடி எல்லாம் கெஞ்சணும், ஒண்ணு உற்றுன்னு சொல்லணும். விடமாட்டேன்னு பனிஷ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னார். அப்ப இதுக்கு பேர் என்ன பேருனா, இதுக்கு பேர் தான் தபஸ் அப்படின்னு பேர். தபஸ் என்ன அர்த்தம், ஃப்ரை பண்றது. எல்லா இந்திரியங்கள்ல எல்லாத்துக்கும் விஷயத்தை கொடுக்காம ஃப்ரை பண்ற, சாகடிக்கிறது. கீழே வந்து தரையில எப்படி இருக்கும், அனல் கொதிக்கும், மத்தியான வெயில்ல நிக்க முடியாது, அது போகணும், போய்தான் ஆகணும். சாப்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, தலை வந்து ஒரு 1 மணிக்கெல்லாம் வேதனை வரும். இது 1 வாரம் 10 நாள் இப்படி போயிட்டே இருந்துச்சு. மெதுவா பாடிக்கு தெரிஞ்சு போச்சு, மனசுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஃபுட்டு கொடுக்க மாட்டான். இந்த இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இங்கே உங்க வீட்லயே பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம ரொட்டீன் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரொட்டீனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணினீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரமும் இந்த மனசும் என்ன பண்ணும், கொந்தளிச்சு உங்களுக்கு துக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு அதுக்கு தெரிஞ்சு போயிடும், இவன் நமக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டான். இவனா எப்ப கொடுக்குறானோ அப்பதான் கிடைக்கும். அப்ப ஆர்டரா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ஆர்டர் ஆக்கிட்டோன்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1 வாரம் 10 நாள் போச்சு, நான் சஃபரிங்க வந்து பாத்தீங்கன்னா தாங்க ஒரு டைம்ல என்ன ஆயிடு போச்சு அப்படின்னா, மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியான ஃபுட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தத்தை அடைஞ்சிச்சு. வைராக்கியத்தோட இது என்ன அப்படின்னா, விஷயத்தை கொடுத்து சாந்தப்படுத்துறதுன்னு ஒண்ணு, விஷயத்தை கொடுக்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மனசு வந்து சாந்தி ஆகும். வாஸ்தவத்துல சாந்தி எது அப்படின்னா, மனசுக்கு விஷயத்தை கொடுக்காம சாந்தி பண்றதுதான் வைராக்கியம், அதுதான் வாஸ்தவம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா பாடி பண்ற கேம் இல்ல, மைண்டோட கேம் தான் இதுல ஒரு பெரிய பார்ட். அப்போ இந்த பகவதக்கனா நான் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசிய தாங்குற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. 2வது, நீங்க பகவதக்கனா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு போவீங்க, உங்க கூட யாரு இருக்கா, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், வேற யாரும் இல்லை. ஏன்னா சகாயம் தெரியாது, அகாமடேஷன் எங்கன்னு தெரியாது, எங்க படிப்பீங்கன்னு தெரியாது, யாரு ஃபுட்டு கொடுப்பான்னு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் புஷ்யதி வபுகு, பிராரப்தம் தான் இந்த தேகத்தை கொடுக்குது. பிராரப்தம் யாரு கொடுக்குறா, ஈஸ்வரன் தான் ஒவ்வொன்றுத்தையும் பண்றார். அப்ப பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தைன்னா என்ன ஆக்கணும்னு சொல்லிருக்கேன், திருட விசுவாசம். அப்ப ஈஸ்வரன் வந்து இருக்கார் அப்படின்ற திருட விசுவாசம் யாருக்கு உண்டாகும், இவருக்கு உண்டாகும். பகவதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டானா திரும்ப தொடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், நர்மதா கரையில ஒண்ணு இருக்கு, நம்ம எங்கேயாவது ஸ்நானம் பண்றோம், டவலை வந்து இருக்கிறதே ஒரு டவல் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டவலை வந்து காய வச்சிருப்போம், எங்கேயாவது போட்டு காய வச்சிருப்போம், கௌப்பினர் ஒண்ணுதான் இருக்கும், அதையும் காய வச்சிருப்போம். ஜபலாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு நினைப்புல என்ன பண்ணுவோம், எதையாவது விட்டுட்டு கிளம்பிடுவோம். ஒரு 10 அடி கிளம்புனா கூட ஐயோ டவல் விட்டுட்டேனே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிட்டர்ன் வரக்கூடாதா நியதி. அப்ப விட்டதை 10 அடியா இருந்தாலும் கூட
நீங்கள் விட்டுட்டு மூவ் ஆயிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து அந்த அந்த வஸ்திரத்தை வந்து டவல் கூட எடுக்கக்கூடாது. அப்போ ஒரே ஒரு அப்போ என்ன ஆகுனா இனி ஃபியூச்சர்ல என்ன கிடைக்குதோ அதுதான், அது தெய்வாதீனமா என்ன கிடைக்குதோ அதுதான். அப்போ இதே மாதிரி ஒரு ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுல்பானி ஜாடி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு காடு ஒன்று வருது. சுல்பானி ஜாடி அப்படின்றது மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஒரு குஜராத்லையும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் காடு, ஒரு டீப் ஃபாரஸ்ட். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே ஒரு முன்னாடியே ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திங்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த அந்த காட்டை கிராஸ் பண்ணி போய் திரும்ப ரிட்டர்ன் ஆப்போசிட் கரையில் வரும்போது இந்த ஒரு மீன்காரனை பிடிச்சி இங்கே இந்த இவங்க கொடுத்துருக்க பேக்கில் ஒரு நம்பர் ஏதாவது போட்டிருப்பாங்க. இந்த பேக் இந்த நம்பர்னு சொன்னால் இந்த மீன்காரன் இந்த படகோட்டி என்ன பண்ணுவான், கொண்டு வந்து அடுத்த கரையில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது ஒரு செட்டப் இருந்துச்சு. விரக்தர்களாக இருக்கிற சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் அது மாதிரி எதையும் வச்சுட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே திருடுறவங்களுக்காகவே என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டுட்டு போவோம். நீங்கள் போன உடனே ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் வரும். கூலி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை சோலையெல்லாம் ஏதாவது பார்த்துருப்பீங்க, ஹிந்தி படம். அது மாதிரியே அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலையோட லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும், சம்பல் பள்ளத்தாக்கோட லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும். அங்கங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வருவான். இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற என்ன இருக்கோ, ஒரு பரதேசிட்டு என்ன இருக்கும், நம்மகிட்ட இருக்கிறத கூட என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கிப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலபாத்திரம் வச்சுருப்போம், ஜலபாத்திரத்தை எடுத்துருவாங்க. நம்மகிட்ட ஏதாவது வஸ்திரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வஸ்திரத்தை எடுத்துருவாங்க. வின்டர் கிளாத்தில் வின்டரில் போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷாலோ இல்லை ஒரு கம்பளியோ இல்லை ஸ்வெட்டரோ போட்டிருக்கீங்கன்னா அதையும் எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், கோணிப்பையை ஒன்று நம்மள்கிட்ட கொடுத்துருவார். அவங்க கோணிப்பையை எடுக்க மாட்டாங்க. இந்த கோணிப்பையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தலைகீழாக போட்டிங்கன்னா அந்த மேலே வந்து ஒரு ஒரு கழுத்து போகிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுருவோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வெட்டிடுவோம். அப்போ கையையும் தலையை விட்டீங்க அப்படின்னா ஒரு அங்கி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோணிப்பை ஒரு அங்கி மாதிரி ஆயிடும். இவ்வளோதான். அந்த அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை சேவையாகவே பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொர குடுக்கையாக போட்டு வச்சிருப்பார். சொர குடுக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், யாராவது வந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு எவர் சில்வரில் ஒரு ஜலபாத்திரம் வச்சுருக்கோம், இல்லைன்னா பித்தளையில் ஒரு ஜலபாத்திரம் வச்சுருக்கோம். ஏன்னா எப்பவுமே ஜலபாத்திரம் கையில் இருக்கும், பிக்ஷா பாத்திரம் கையில் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் போனீங்கன்னா இதை எடுத்துருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த சொர குடுக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மேக் பண்ணி சொர குடுக்கை கொடுத்துருவார். இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொர குடுக்கை கொடுத்தார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை எங்கேயாவது கொடுத்துட்றீங்களா, இல்லை நான் கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாசிங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். யார் கொள்ளையடிக்கிறாங்களோ, யார் அர்ஜுனன்ல இருந்து யார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனாங்க, பரம்பரையா அர்ஜுனனையே கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. மாமானே அவங்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நர்மதாவோட அம்மாவோட தம்பிகள் அப்படின்னு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்போ நான் தான் கேட்பேன், மாமாவை வந்து பாத்தீங்கன்னா சீர்சனத்திலாம் கொண்டு போகணும்ல, மாமாக்கு ஏதாவது கொண்டு போகணும்ல, எதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா போகணும்? அப்ப நாங்க என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சோண்டு தனம் கொஞ்சம் இருந்துச்சு மிச்சம் இங்க இருக்கிறது. அதுலெல்லாம் சாக்லேட் எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு, எனக்கு குழந்தைங்கலாம் இருக்குல்ல, காட்டுவாசி குழந்தைங்கலாம் இருக்கும், சாக்லேட்லாம் கிடைக்காது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை வெளியில் போய் வர வச்சு சாக்லேட்டில் நிறைய வாங்கிட்டு பாக்கெட்டாக வாங்கிட்டு ஒரு 3-4 பாக்கெட் என்னால் சுமக்க முடியாமல் கொண்டு போனேன். என்னோட பாத்திரம் எல்லாம் கொண்டு போனேன். போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலி கிராமத்துக்குள்ளார போகும்போதே வந்து காலையில் ஏர்லி மார்னிங் என்ட்ராக ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தான், ஒரு பையன், சின்ன பையன் தான் எல்லாம் வருவாங்க, ஒரு 20 வயசு 22 வயசு பையன் வந்தவனை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சிருக்கான். அப்போ கொள்ளையடிக்கிறது தான் இது, எல்லாமே சொல்லி அனுப்புறது தான், கொள்ளையடிக்கிறது தான் வந்திருக்கான் அப்படின்னோட நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்துட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு உட்காந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் என்கிட்ட இருந்து பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தான். இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 10-20 எவ்வளோ இருந்திருக்கும். அதை எடுத்துட்டான். எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் பார்த்தா அவனுக்கு சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொன்னேன். அவனுக்கு சாக்லேட்னா என்னன்னு தெரியல, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஒரு குரங்கு மாதிரி அவன் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இதே இல்லை, ஒரு அன்ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பிச்சு எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பணத்தெல்லாம் தேடி பார்த்தா பணம் இருக்கிறத 1-2-3 பணத்தை மட்டும் 10-20 ரூபா அது மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். போனதுக்கு பிறகு நான் கூப்பிட்டு என்ன பண்ண, ஒரு சாக்லேட்டை பிரித்து
என்னப்பா சாக்லேட், நல்ல சாக்லேட் வச்சிருக்கேன், நீ சாக்லேட் எடுக்காம போறியே, சாப்பிட்டு பாரு, நீ தான் சாக்லேட் சாப்பிட்டுருக்க மாட்டியேன்னு நான் ஒன்று கொடுத்தேன். ஒன்று கொடுத்தோன்னு அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, வேண்டாம் வெறுப்பா எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டவன் என்ன பண்ணிட்டான், டேஸ்ட் நல்லா ஆனாலும் அவன் என்ன பண்ணான், மொத்த சாக்லேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாதம் பண்ணி என்ன பண்ணேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி தெரியாது அவனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாக்கெட் நீ எடுத்துகிட்டு போயிரு, மொத்தமும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கோ, ஆனால் உங்களோட வில்லேஜ் குழந்தைங்களுக்கு தான் நான் இதை கொண்டு போகிறேன், அதனால குழந்தைங்களுக்கு விடு அப்படின்னு அவங்க கூட கொஞ்சம் மல்லுக்கட்டலாம் கொஞ்சம் நடந்து. அப்புறம் அவன் கூட ஒரு பையன் வந்தான், அவன் என்ன பண்ணா, சரி போ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சாக்லேட்டை விட்டு அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு பாக்கெட் எடுத்து போயிட்டாங்க. இவங்க போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், மெதுவாக மூவ் ஆகினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலிலாம் வந்துச்சு, திருட்டு ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியே திருடுறது தான் அவங்க தொழிலாகவே வச்சிருக்காங்க, யார் வந்தாலும் திருடுறது. இவங்கள்ட்ட இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போன ஒரு ஃபேமிலி வந்துச்சு, கீழே இறங்கிச்சு. இறங்கினோன்னே ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஒருத்தன் அடிச்சான், பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். இவங்க வந்தாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாத்தையும் என்ன இருக்குன்னு. என் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல தங்கி ப்ரஷ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, பேஸ்ட் போட்டு எல்லாமே இந்த வேப்பம் இதுதான் போட்டுட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சு இது பேஸ்ட் போட்டு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 10 ரூபா க்ளோஸ்அப் பேஸ்ட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஒரு ப்ரஷ் வாங்கி ப்ரஷ் பண்ணேன், ரொம்ப நாள் கழிச்சு ப்ரஷ் பண்ணேன். அது இது வச்சுருக்கேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கத்துக்கு தேவையான ஒரு நெய்வேத்தியத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிறது. அப்போ வந்தான், அவங்க ஃபேமிலி வந்துச்சு. வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, முதல்ல அந்த ஜலபாத்திரத்தை அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தானே முக்கியமானது, அது எடுத்துக்கிச்சு. இவன் என்ன பண்ணா, என்கிட்ட இருக்கிற வெள்ளை வஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துக்கிட்டான். ஒரு ஷால் இருந்துச்சு, ஷால் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை என்ன பண்ணிச்சு, சாக்லேட் எல்லாம் குழந்தைங்க எடுத்துக்கிச்சு, எல்லாம் ஷேர் பண்ணிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கூப்பிட்டே கொடுத்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு பிறகு இவன் இந்த பேஸ்ட்டை வந்து என்ன பண்ணா, காட்டுவாசி, அவனுக்கு என்ன தெரியும் பேஸ்ட்டுன்னு, இது என்ன பேஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணா, இது பண்ணி பார்த்தான். நான் சொன்னேன், இது ஒன்றும் இல்லைப்பா, இது ப்ரஷ் பண்ணுறது இது அப்படின்னா. ஏன் ப்ரஷ் எடுத்து அவன் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ! அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு சின்ன அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் பேஸ்ட்டை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தான் பாருங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து வாயிலையும் பேஸ்ட்டை திணிச்சு சாப்பிடுங்கன்றான், அது சாப்பிட பொருள்னு நினச்சிக்கிட்டு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தப்படுதுங்க அந்த க்ளோஸ்அப் பேஸ்ட்டை சாப்பிட்டு. இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் போயிடுச்சு, இது ஒரு ஃபேமிலி வந்துட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகுறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் எதுவுமே இல்லை. சிவலிங்கத்தையும் அந்த சின்ன பூஜா பாத்திரத்தை தவிர்த்து, பூஜை பண்ணுறதுக்கான சிவலிங்கம் தவிர்த்து வேற எதுவுமே என்கிட்ட இல்லை, வெறும் பை மட்டும் இருக்கு. அந்த பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக தச்ச பை, ஒரு யாத்திரை பண்ணுறதுக்குன்னு நல்லா பர்ஃபெக்ட் பை. நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்கிறேன், இந்த பேகை எடுத்துக்கங்கப்பா, இந்த பேக் எடுத்துங்க, மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட பேக் எடுக்கவே இல்லை. எக்ஸலண்ட்டான ஒரு மெரூன் கலர் பேகு, நல்ல குவாலிட்டியான ஜோல்னா பை. நான் தான் எனக்கு ஆச்சரியம் வச்சு, இந்த பையை எடுக்க மாட்டேன்றாங்களே, அவனை மொத்தமாக எடுத்துக்கிட்டா நான் பாட்டுக்கு நிம்மதியாக போயிடுவேனே அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போகிறேன். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வெயிட் பண்ணுறார், ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையான்னு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அவர் கூப்பிட்டார், சாமி வாங்க அப்படின்னு. அரைக்குறை ஹிந்தி கொஞ்சம் பேசினார் அவர். வாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளார போனால், வீட்டுக்குள்ளார வந்து ஆடு மாடு மனுஷன் எல்லாம் சர்வாத்ம பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுவாசிகள்கிட்ட தான் பார்க்க முடியும், எல்லாம் இருந்துச்சு. ஏதோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக ஒரு கெஸ்ட் மாதிரி அவங்க மாமி என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. எல்லாம் வயசு கம்மி தான், கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, குழந்தைங்க ஒரு 4-5 குழந்தைங்க. எனக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. ஐயோ சாமி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இது பண்ணும்போது மந்திர புஷ்பம் மட்டும் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், எப்போவாது மந்திர புஷ்பத்துக்கு ஒரு கவர் போட்டு அதுக்குள்ளார கொஞ்சம் எப்போவாது கேஷுவலாக ஏதாவது வைப்பேன், யாத்திரை பண்ணும்போது அது இங்கே எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே போயிடுச்சு, இப்போ நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்து சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு காட்டுவாசி பாதி பேர் எடுத்துட்டா, இன்னொருத்தன் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பிளாக் காஃபி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருந்தீங்கன்னா சாப்பிட்டாட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நீ இருந்தேன்னா நான் வந்து மத்தியானத்துக்கு உனக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமா போச்சு. இந்த குழந்தைங்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்க, இதுங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசைல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தொங்குது. ஏதோ பிளாஸ்டிக் கவர், ஏதோ ஒரு போன நூற்றாண்டில் ஏதோ பிளாஸ்டிக் கவர் கிடச்சிருக்கு மிளக்கு, அதுக்குள்ளார பையில எல்லாம் போட்டு வச்சு அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு.
நான் பார்த்தேன் என்ன பண்றது இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு. நான் அப்ப முடிவு பண்ணேன், இந்த பைய வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்ன, இது பையெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு. மாமியை கூப்பிட்டு அந்த பையெல்லாம் எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களோட துணியெல்லாம் போட்டு இப்ப பாரு மாட்டு அப்படின்னு மாட்டினோன்னு அதுங்க அப்பதான் புத்தி வச்சோம். ஆனந்தமா இருந்துச்சு. அந்த பைய எடுத்தோன்னே எனக்கு வெயிட் ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுங்களுக்கு என்ன கொடுக்கறது ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு மந்திர புஷ்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கரண்டி பார்த்தா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் பணம். அந்த மந்திர புஷ்பத்தோட கவர் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சின்ன ஒரு மந்திர புஷ்பம் வச்சிருப்பேன், அதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருப்பேன். அந்த கவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார யாருக்கும் தெரியாம ஒரு 500 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. என்ன தெய்வாதீனம் எப்போ வச்சுன்னு எனக்கு கூட தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், ஐயோ என்கிட்ட இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னும் போது இந்த 500 ரூபாய் மிச்சம் இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே கூட எனக்கு தெரியாது. அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எம்டி. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ஜலபாத்திரம் மட்டும் இருக்கு, கையில ஒரு தண்டம் மட்டும் இருக்கு, பிக்ஷா பாத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இந்த பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா என் கூட ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து வேற ஒரு பையன் சின்ன பையன் வந்து என் கூட ஆட் ஆயிட்டான். சுவாமி நான் காட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் உங்க கூட வரேன் அப்படின்னு அந்த பையனையும் கூட்டிகிட்டே வரோம். அந்த பையன் என்ன பண்ணா ரொம்ப பிளான் பண்ணி ஜலபாத்திரத்து மூடியோட சேர்ந்து இருந்தாதான் அவங்க எடுக்கிறாங்கன்னு அவன் ஏற்கனவே கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வச்சிருக்க ஜலபாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூடிய கலட்டி தூக்கி போட்டு வந்துட்டான். அப்போ மூடி இல்லாத ஜலபாத்திரத்தை அவங்க எடுக்கிறதே இல்லை. இவன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடியா பண்ணேன், பாத்தீங்களா எனக்கு ஜலபாத்திரம் இருக்கு அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா குடுவை வச்சிருக்கேன். அந்த குடுவையை ஃபர்ஸ்ட் நாள் அப்பதான் யூஸ் பண்ணா அந்த சொர குடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா கசப்பு சொரக்கான்லாம் ஒண்ணு இருக்கு. அந்த தண்ணி ஊத்தி வச்சு குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பு. எனக்கு என்ன ஐயோ இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து ஜலத்தை குடிக்கிறதுக்கு இருக்கிற சோர்ஸ் அதுதான். தண்ணி ஊத்துனா கசப்பாயிடுது அது தண்ணி. ஐயோ போச்சா. அப்ப வந்து ஜலபாத்திரத்தையும் தூக்கி உடைச்சிட்டு இப்ப இனிமே என்ன இருக்கு, ஈஸ்வரன் காட்டின வழிதான் அப்படின்னு யாத்திரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. காட்டுக்குள்ளார போயிட்டே இருக்கோம். கூட வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு 2 காட்டுவாசிகள் வந்தாங்க. வந்து வயசான ரொம்ப ஸ்நேகமா பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இந்த பையன் வச்சிருந்த ஜலபாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போன நூற்றாண்டுல இருக்கிற ஏதோ ஒரு கேன் மாதிரி பிளாஸ்டிக் கேன் இருந்துச்சு. அந்த கேன்ல கையில கொடுத்து இந்த கேன் போதும் உங்களுக்கு, எங்கள்கிட்ட பாத்திரத்தை கொடுத்துருக்கேன்னு பாத்திரத்தையும் இருந்த ஒரு பாத்திரத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. இப்ப எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. 10 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளாரதான் டிராவல். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாசிகள், முதலைகள், கரடி, இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கிற காடு, நியூடு பெர்சன் இருக்கிற காடு. நீங்க பொழைச்சி போவீங்களா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அனாதி காலத்துல இருந்து தபஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதா கரையை சுத்துறதா. அர்ஜுனன் முதல் கொண்டு எல்லாத்தோட ஸ்தானங்களும் அங்க இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் ஆயிருக்கு எல்லாத்துக்கும். இது ஒரு பெரிய தபஸ். நான் ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றேன். அப்ப இந்த யாத்திரை பண்ணி முடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் தெய்வாதீனமா என்னாகும், ஒவ்வொருத்தரா வந்து யாத்திரை அந்த காட்டை விட்டு வெளில போகும்போது ஒவ்வொன்றா வந்து சேர ஆரம்பிச்சு. அப்போ வந்து ஒரு நம்ம படுக்கிற தூங்குற இடம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ராத்திரி எங்க தூங்குவோன்னு தெரியாது. உங்களுக்கு எப்ப மரணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த காட்டுல போய் உட்கார்ந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா படிச்ச சாஸ்திரம் இருக்குல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுதான் என்ன நடந்துட போகுது, செத்துவ போறதுன்னு உண்மை தானே, எப்பன்னு தெரியாது இல்ல அப்படின்ட்டு நான் எங்க வழி தெரியலையோ, காட்டுக்குள்ளார எந்த இடத்துல வழி தெரியலையோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு பாராயணம் ஏதாவது வந்து ருத்ர பாராயணம் ஏதாவது பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு ஆனந்தமா இருப்பேன். யாராவது வந்தா வழிகாட்டினா உண்டு, இல்லைன்னா ஒத்தையா ரெட்டையான்னு போட்டு இதுவா அதுவான்னு பார்த்துட்டு அந்த பக்கம் போறது. அது காட்டுக்குள்ளார போகுமா, குகைக்குள்ளார போகுமா, சிங்கம் புலி இருக்குமா, மேனீட்டர்ஸ் நிறைய இருக்கு, அது மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விடுவா, ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் தான் வந்து நம்மளை கைட் பண்றார், வேற எதுவுமே இல்லை. என்ன நடந்தாலும் என்ன ஆக போகுது, ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க யாத்திரை பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டு, உங்களுடைய அகாமடேஷன், உங்களுடைய செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருனால நடக்குது, ஈஸ்வரனால நடக்குது. இப்போ ஒரு யாத்திரை பண்ணிட்டு வர தபஸ்வி வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணிட்டு வரனா அவன் எதுக்காக பயப்படுவானா, பகூதகன் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பக்கத்துல நான் போயிட்டு வந்தேன்.
இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள். ஏகாந்தமா போகும்போது சேர்ந்து கூட்டத்தோட போனா தெரியாது. ஏகாந்தமா போகும்போது பகவானே என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எப்படி ஃபேஸ் பண்றேன்னு பாரு அப்படின்னு பனிஷ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாரு, அநியாயத்துக்கான இடத்துல எல்லாம் கொண்டு போய் விட்டுருவார், வழியை மாத்தி விடுவார். பாதை தெரியாது, நான் 500 நாள் இந்த வேற எங்கெங்கெல்லாம் மாட்டினு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த பகூதகனோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு பகூதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் இல்லாமல் போய்விடும். நர்மதா கரையில சொல்லுவாங்க, 20 வயசுல ஒருத்தன் நர்மதா பரிக்கிரமம் பண்றான் அப்படின்னா அவன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவனை வந்து 60 வயசு உள்ளவனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சது. என்ன மெயின் வந்து பாத்தீங்கன்னா பயம் போயிடுங்க. மெயின் மனுஷனுக்கு வந்து பெரிய இதே அது தானே, செக்யூரிட்டி தானே. இன்செக்யூரிட்டி, எல்லாத்துக்கும் இன்செக்யூரிட்டி இருக்கா, பயம் போயிடும். படுக்கிற இடமெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்கும், இருக்காது. கேண்டில் எல்லாம் வச்சுக்க முடியாது, வெறும் தீபம் தான். அப்ப தீபத்தையும் கையில எல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் இருட்டோட உங்களுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப ஸ்நேகம் வந்துடும். காட்டுல இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகம் ஆயிடும். அனிமல்ஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் போயிடும். பாம்பு வருமா, பாம்பு கடிக்குமா, இது கடிக்குமா, அது கடிக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பயம் இருக்காது. ஸ்மசானத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான இடம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, யாரும் தொந்தரவு பண்ணாத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப கூட யாத்திரை பண்ணும்போது இனிமே எங்கேயாவது யாத்திரை பண்ணா கூட ஸ்மசானத்தை தான் பார்ப்பேன். எங்கேயாவது சமாதி இருந்துச்சுன்னா ஒரு துண்டை விரிச்சு வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு மேல படுத்துட்டோம் அப்படின்னா எவனும் பக்கத்துல வந்து தொந்தரவே பண்ண மாட்டான். இந்த உலகமே தொந்தரவு பண்ணாது. சமாதியில உட்கார்ந்துட்டு ஒரு ஜபெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றீங்க. கீழே ஒருத்தர் இருப்பார், நம்ம மேல உட்கார்ந்துருப்போம் அப்பர் பெர்த்ல. லோயர் பெர்த்ல ஒருத்தர் இருப்பார், நம்ம வந்து அப்பர் பெர்த்ல நம்ம தூங்கிட்டு இருப்போம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, லோயர் பெர்த்ல பர்மனண்டா தூங்குவார், நம்ம அப்பர் பெர்த்ல இருக்கிறவங்களுக்கு எப்ப தூக்கம்னு தெரியாது, பர்மனண்ட் தூக்கம் எப்பன்னு தெரியாது. இவ்வளவுதான். ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பயம் எல்லாம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? பகூதகனுக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பரிவிராஜிக சன்னியாசியா இருக்கிறவனுக்கு ஈஸ்வர விசுவாசம் ரொம்ப திருடமாயிடும். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தபசெல்லாம் இவன் இந்த யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இவன் பண்ண பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போயிடும், நாசமாயிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்ல சித்த சுத்தியோட நல்ல ஈஸ்வர விசுவாசத்தோட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரவண மன்னனத்துக்கெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். பகவான் ஒரு இடத்த உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதான் இது. அப்போ சக்தி இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து முன்னாடி உங்க அப்பா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசி யாத்திரை பண்ணவங்க தான். என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் சொல்லியிருக்காங்க, எனக்கு மறந்து போச்சு. போனவங்க திரும்ப வரல. யாரோ பாட்டியோ தாத்தாவோ வந்து பாத்தீங்கன்னா காசி யாத்திரை போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை. இது மாதிரி நமக்கு பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசி யாத்திரைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான், என்ன ஆனாங்கன்னே தெரியாது நமக்கு. அப்போ ஒரு வேளை யாத்திரை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு திருட விசுவாசம் இருக்கும். பழைய ஆட்கள் கேட்டீங்கன்னா தெரியும், எங்க சாப்பிட்டாங்க, எங்க தங்குனாங்க, யாரோ வந்தாங்க, யாரோ வந்து உதவி பண்ணாங்க. ஒரு காட்டுக்குள்ளார மனுஷ ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வமே வந்துச்சு. எத்தனை தெய்வத்தை நீங்க பாப்பீங்க ஒரு யாத்திரையில? நூற்றுக்கணக்கான தெய்வங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. டெய்லி ஒரு தெய்வத்தை மீட் பண்ணுவீங்க மனுஷ ரூபத்துல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகூதகனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரத்த விசுவாசம் அதிகமாகிற மாதிரி ஒரு குட்டீச்சகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. அப்ப இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகத்தா உவா பாணி சுத்து ஹோட்டா. ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அசுத்தமாகாது, சுத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ராத்திரி தங்குவோம். அப்ப நீங்க போய் ராத்திரியில தங்கும் போது யாரு என்னன்னே தெரியாது. ஒருத்தர் யாரோ அகாமடேஷன் கொடுக்குறார், ஒரு மரத்தடியில் தங்குறீங்க. காலையில எந்திரிச்சு ஒரு சிவ பூஜை பண்ணிட்டு ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அபிமானம் அந்த இடத்து மேல வருமா? இது என்னோட இடம் அப்படின்னு அபிமானம் வராது. உங்களோடது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நிச்சயமே இல்லை. யார் வேணா அடிச்சு பிடிங்கிடலாம். இருக்கிற பொருளே இருக்காது, தண்டம் இருக்கும், கௌப்பீனம் இருக்கும், அதுவும் யாராவது கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அதுவும் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மமத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடதுன்ற அபிமானம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பகூதகனுக்கு என்ன ஆயிரும், இல்லாம. அப்போ பகூதகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசி ரொம்ப உயர்ந்தது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர்றது. சொல்லுங்க. ஆமா, ஆனா அது கூட விசுவாசம் வேணும்ல. இப்போ என் கூட வந்து ஒருத்தர் வந்தாரு, ஒரு 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 பிரம்மச்சாரி ஒருத்தர் நடுவுல பார்த்தேன். இந்த காட்டுக்குள்ளார போகும்போது என்ன பண்ணா அப்படின்னா, என்ன வந்து யாராவது கொள்ளையடிப்பாங்களா, நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு அவன் என்ன பண்ணா ஒரு கத்தியை எடுத்து கையில வச்சுட்டு போனான்.
அப்போ நாங்க என்ன பாவத்துல போறோம், நாங்க போற பாவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவோட தம்பிகள் தான் அந்த காட்டுவாசிகளா மாமாவா இருக்காங்க. அப்ப மாமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை நாங்க சேவிக்கிறோம். அப்ப மாமாக்கள் எங்களுக்கு எதிராக இருப்பாங்களா, அவங்க கேட்கறத கொடுப்போமே அப்படின்னு. இவன் இந்த கூட இருந்த பையன் என்ன பண்ண, நான் என்னோட பொருளை எப்படி கொடுக்கறது, நான் கொடுக்க மாட்டேன், கத்தியை வச்சு கொன்றுவேன் அப்படின்னு. நான் அவங்க போகும்போதே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டுவாசிகளுக்குள்ளார போனா பாடி கூட கிடைக்காது உனக்கு, பிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு. அவன் என்ன ஆனானே தெரியல. அப்போ நீங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாவத்துல போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. அம்மா டேக் கேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸ்வர பாவத்தோட பக்தி பாவத்தோட போனீங்கன்னா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க வந்து முரண்டு பிடிச்சிட்டு எதுக்காக போறோன்னே தெரியாம ஒரு முரண்டு பிடிச்சிட்டு யாத்திரை பண்ணீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஈஸ்வர பாவம்ன்றதை கல்டிவேட் பண்றதுக்கு தான் யாத்திரையே முக்கியமானது. அப்ப பகூதகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி உள்ளவன் பகூதகனா பரிவிராஜகனா இருக்கட்டும். சக்தி இல்லாதவன் என்ன பண்ணட்டும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்ல, உடம்பு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப அவன் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டீச்சகனா இருக்கட்டும். இப்ப ஒரு யங்கேஜ்ல யாத்திரையை ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த லைஃப்க்கு வரீங்க அப்படின்னா யங்கேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகூதகனா கொஞ்சம் யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குட்டீச்சகனாக. இல்ல ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுல ஒருத்தர் 55 வயசு 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சன்னியாசம் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பகூதகனாலாம் தெரிஞ்சா அவருக்கு பாடி ஏற்கனவே 50 வயசு ஆகும்போது கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும், பிபி சுகர் இதெல்லாம் இருக்கும்போது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு பகூதக சன்னியாசம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், குட்டீச்சக சன்னியாசம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்போ மந்தனுக்கு வைராக்கியம் இல்லாதவனுக்கு சன்னியாசம் இல்லை, தீவிர வைராக்கியம் இருக்கிறவனுக்கு. ஆனா தீவிர வைராக்கியம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், திரும்ப தொடமாட்டான். எதெல்லாம் விட்டானோ அதை திரும்ப ஸ்வீகாரம் பண்ணவே மாட்டான். பணத்துக்காக வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும், புத்திர தார தனம் இது மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வர மாட்டான். ஒரே கோல் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா மட்டும்தான். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் போவாங்க. இதுக்கப்புறம் தீவிர தர வைராக்கியம் இருக்கு அப்படின்னா, தீவிர தர வைராக்கியம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், 2 சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு, ஹம்ச பரமஹம்ச. இந்த ஹம்ச சந்நியாசமும் கூட வந்து பாத்தீங்கன்னா உபாசனா பிரதானம். ஹம்ச சந்நியாசம் என்னது, உபாசனா பிரதானம். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர் கொடுத்திருப்பார். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை. அப்போ ஹம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன மோட்சம் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரணவத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போறான். பிரம்மலோகத்துல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரம முக்தி கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு, இந்த சரீரத்துல இருக்கும்போது முக்தி இல்லை, அவன் இறந்த பிறகு பிரம்மலோகம் போறான். அதனால அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா, ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன முக்தி அப்படின்னா விதேக முக்தி. இந்த விதேக முக்தியை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்டேஜ் போய் பிரம்மலோகம் போய் அடையிறதுனால அதுக்கு பேரு கிரம முக்தி அப்படின்னு பேர். அப்ப ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரம முக்தியானது சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, பரமஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் போவான். வைராக்கியம் நல்லா இருக்கு, அப்ப சிரவணம் பண்ணுவான், மனனத்துக்கு போவான், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல போய் ஆத்ம தியானத்துல இருந்து அனுபூதியும் பண்ணுவான். இங்கேயே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியானது சம்பவிக்கிறது. அப்போ 2 கேட்டகரியா வச்சுங்க. வைராக்கியம் தீவிரமா இருந்தா பகூதகனும் குட்டீச்சகனும். தீவிர தர வைராக்கியம் இருக்கிறவனுக்கு சந்நியாசம் ஹம்ச சந்நியாசமும் பரமஹம்ச சந்நியாசமும் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் 10வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். துவயம் தீவிரதரே பிரம்ம லோகமோக்ஷ விபேததஹ. துவயம் துவயம் தீவிரதரே பிரம்ம லோகமோக்ஷ விபேததஹ. துவயம் தீவிரதரே பிரம்ம லோகமோக்ஷ விபேததஹ. தல்லோக தத்வ வித்வாம்சோ தல்லோக தத்வ வித்வாம்சோ தல்லோகே தத்வ வித்வாம்சோ லோகேஸ்மின் பரமஹம்சகே லோகேஸ்மின் பரமஹம்சகே. பாட்டு பேதம் இருக்கு, பரமஹம்சகான் இருக்கு, பரமஹம்சன் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சகே இருக்குல்ல, அந்த பரமஹம்சகே வந்து பாத்தீங்கன்னா வச்சாலும் சரி, இல்ல பரமஹம்சக வச்சாலும் சரி. நான் 2த்துலயும் தமிழ்ல 1 போட்டிருக்கேன், சம்ஸ்கிருதம் 1 போட்டிருக்கேன். 2 வேணா எது வேணா வச்சுக்க, பாட்டு பேதம் இருக்கு. ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்றார், துவயம் தீவிர தீவிர தரே பிரம்மலோக மோக்ஷ விபேததஹ.
இந்த தீவிர தரமான வைராக்கியம் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர். தீவிர தர வைராக்கியத்துல எத்தனை பேர்? 2 பேர், ஹம்ச பரமஹம்ச. தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு குட்டீச்சகன் பகூதகன் ஆயிடுச்சா? அப்ப குட்டீச்சகன் பகூதகனை பத்தி இப்ப இங்க பேச போறதுல அவங்களை தூக்கி ஓரமா வச்சிருங்க. இப்ப யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பரமஹம்சனை பத்தி தான் பேசுறோம். இந்த 2 பேத்துக்கும் தீவிர தர வைராக்கியம் இருக்கும். ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கம் வேணாம் அப்படின்னு தீவிர தரத்துல ஹம்சனுக்கு இந்த லோக்கம் வேணாம்னு இருக்கும். அப்ப தீவிர தரம் இவனுக்கு ஹம்சனுக்கு என்ன புத்தி இருக்கும்? எப்படியாவது சுவாமியோட கைலாயத்துல வைகுண்டத்துல போய் சுவாமியை பக்கத்துல பார்க்கலாமா அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யத்து மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். உபாசகனா இருப்பான் ஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா, உபாசகன், நல்ல பக்தனா இருப்பான். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைஷ்ணவர்கள்ல பார்க்க முடியும். உங்களுக்கு வைஷ்ணவ சன்னியாசிகள் ரொம்ப அற்புதமான சன்னியாசிகள். என்ன கேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிகள்லாம் இப்ப வந்து சாப்பிட்டு கெட்டு போயிட்டாங்க. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிகள்னாவே சாப்பாட்டு ராமன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதே வந்து வைஷ்ணவ சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அனுஷ்டானப்பரர்களாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்ல அனுஷ்டானப்பரர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹம்சன் உபாசகனாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த லோகத்தில் வைராக்கியம் இருக்கும். அதனால இந்த லோகத்தில் எந்த விஷயத்தையும் அடையணும்னு ஆசைப்பட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? உபாசனையினால பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துல பிரம்மா என்ன பண்ணுவார்? தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுவார். அங்கேயே அந்த பிரம்மாவோட இருந்து ஜீவன் முக்தனாவே அங்க இருந்து அந்த பிரம்மாவோட காலம் முடியும் போது, பிரளயம் நடக்கும்போது அதோட சேர்ந்து பிரம்மாவோட சேர்ந்து மற்றவங்க அங்க கூட இருக்கிற ஞானி புருஷர்கள் எல்லாம் விதேக முக்தியை அடைவார்கள். அப்ப இங்க ஜீவன் முக்தியா இருக்கிறவங்க மாதிரியே அங்க போய் ஜீவன் முக்தியா இருந்து அதுக்கப்புறம் விடுவாங்க. ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் தான் இது ஹம்சனுக்கு. அதே நேரத்துல பரமஹம்சனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அதான் சொல்லுது, துவயம் தீவிரத்தரை. தீவிரத்தரமான வைராக்கியம் இருக்கிற ஹம்சனுக்கும் பரமஹம்சனுக்கும் 2 விதமான பேதங்கள் இருக்கு மோட்சத்துல. எனது ஒண்ணு பிரம்மலோகம் போறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம், இங்கேயே ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் அப்படின்னு விபேதத்தக அப்படின்னா விசேஷமான பேதத்தோடு 2 விதமான பலன்கள் உண்டாகின்றது. தல்லோகே தத்துவ வித்வாம்சோ, இந்த அந்த அந்த தல்லோகே அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த பிரம்மலோகத்தில். தல்லோகே அந்த பிரம்மலோகத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லோகமானது அங்க ஜீவன் இந்த கிரமமுக்தியானது உண்டாகும். அதே வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சனுக்கு தெளிவா போட்டிருக்கு, பரமஹம்சே அஸ்மின் லோகே. பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்துவ வித்வாம்சோ. பரமஹம்சன் யாரு? சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணவன். அப்ப ஞான மார்க்கத்துல போற ஞான சந்நியாசின்னு பேரு. இவனுக்கு உபாசன பிரதானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசன பிரதானம் இல்ல. ஏற்கனவே உபாசனை பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பான்? இங்க வந்திருப்பான். ஒருவேளை அப்படி உபாசனை பண்றதா இருந்தாலும் சிரவண மனனத்துல உபாசனை ஓங்கார உபாசனையை பண்ணிக்கிட்டே இருந்து கரெக்டா தத்துவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனமும் முடிச்சவன், நிதித்தியாசனமும் முடிச்சு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகுது? ஜீவன் முக்தின்னு பேரு. சத்யோ முக்தி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர், சத்யோ முக்தி. சத்யோ முக்தின்னு இல்லை, சாயுத்துன்னு போடணும். சத்யக அப்படின்னு ஒரு அவ்வியம், சத்யன்றதுக்கு அர்த்தம் உடனடியா, இங்கேயேன்னு அர்த்தம். இமீடியட்டா இங்க அனுபூதி ஆகிற க்ஷணமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகிற மோட்சம் சத்யோ முக்தி அப்படின்னு பேர். கிரமமுக்தி யாருக்கு? ஹம்சனுக்கு கிரமமுக்தி. அந்த லோகத்துக்கு அந்த பிரம்மலோகத்துக்கு போய் தல்லோகே பிரம்மலோகத்துக்கு போய் அந்த லோகத்துல போய் மோட்சம். இங்க இவனுக்கு பரமஹம்சனுக்கு தத்துவத்தை அறிந்தவனுக்கு இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மோட்சமானது உண்டாகுது. அவன் திரும்ப வேற எங்கேயும் போறதுமே இல்லை, வரதும் இல்லை. இங்கேயே இந்த தேகம் விட்டு போன பிறகு இங்கேயே விடுபட்டுறான். அப்ப எப்ப தத்துவத்தை அறிகிறானோ அப்பவே அவன் பிரம்மவேத பிரம்மயுவ பவத்தின்னு ஆயிடுறான், பிரம்மமா ஆயிடுவான், பிரம்மஸ்வரூபமா ஆகிவிடுவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது ஸ்லோகத்தை சொல்லுது. அப்ப ரொம்ப கிளியரா எடுத்துங்க. ஹம்சனுக்கு கிரமமுக்தி, பரமஹம்சனுக்கு ஜீவன் முக்தி. 2 பேருக்கும் வைராக்கியம் எப்படி இருக்கு? தீவிரத்தர வைராக்கியம். ஹம்சன் இந்த லோகத்து விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியத்தை அடைஞ்சவன். அதே நேரத்துல பரலோகத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு, கைலாய வைகுண்ட போய் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதே நேரத்துல இவனுக்கு என்ன அப்படின்னா பரமஹம்சனுக்கு பரிபூர்ணமா சாஸ்திரம் படிச்சதுனால
இந்த லோகம் முதல் கொண்டு இருக்கிற 7 லோகங்களும் அனித்திய லோகங்கள் அப்படின்னு நல்லா புரிஞ்சவன், சாஸ்திரம் படிக்க 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 இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு தெரிஞ்சவன். அதனால அவனுக்கு பரிபூர்ண 7 லோகங்கள்லையும் பரலோகங்கள்லையும் பரம வைராக்கியம் இருக்கும். அப்படி வைராக்கியம் இருக்கிறவன் ஞான அபியாசத்தினால இங்கேயே ஆத்மானுபூதி பண்ணி இங்கேயே முக்தி அடைகின்றான். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் வரும். ஆமா, ஜீவன் முக்தன் சரீரத்தை விட்டானா அவனுக்கு விதேக முக்தின்னு பேர். அதே நேரத்துல ஹம்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு விதேக முக்தினா என்ன அர்த்தம், அவனுக்கு இங்க முக்தி இல்லை, ஜீவன் முக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப எங்க போய் ஜீவன் முக்தி, பிரம்மலோகத்துக்கு போய் சரீரத்தை விட்ட பிறகு, இப்ப இல்ல சரீரத்தை விட்ட பிறகு பிரம்மலோகத்துக்கு போவான். அங்க பிரம்மா உபதேசம் பண்ணுவார். அங்க ஜீவன் முக்தனா இருந்து பிரம்மா முடியும் போது அவருக்கும் விதேக முக்தி அங்க கிடைச்சது. அப்ப ஜீவன் முக்தர் இங்கேயே ஜீவன் முக்தி அடைகிறார். சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே ஜீவன் முக்தி. ஆமா, இந்த தேகம் போச்சுன்னா அவருக்கு தான் விதேக முக்தின்னு சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். அதான் அந்த இந்த ஹம்ச குட்டீச்சகன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த குட்டீச்சகனும் அந்த இவன் ஒரு கால பகவத்தக்கன் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து போவாங்க. இவங்களுக்கும் பிரணவ உபாசனை இருக்கு. பிரணவ உபாசனை இருக்கிறதுனால ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கர்மியா இருப்பாங்க. குட்டீச்சகனும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவதக்கனும் கர்மியா இருப்பாங்க, தபஸ்வியா இருப்பாங்க. அப்ப தபஸ்வியாவும் உபாசகனாவும் கர்மியாவும் இருக்கிறதுனால பிரம்மலோகத்துல வந்து சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 லோகத்துல அவங்க பண்ண கர்ம உபாசனைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 லோகத்துக்கு போறாங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராயலா திரும்பி வருவாங்க. நம்மள மாதிரி வரமாட்டாங்க, வருவாங்க ஏதோ கொஞ்சம் சொச்சம் இருக்கு. ஏன்னா பிரம்மலோகத்துக்கு போயிட்டா விசுத்தமான ஆனந்தத்தை அனுபவிச்சுருவான். இப்ப திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இங்க இருக்கிற லோகங்கள்லாம் அவனுக்கு அல்பமா தெரியும். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஐயா என்ன இதெல்லாம் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு வரும்போதே அவனுக்கு பரம வைராக்கியம் இருக்கும். இந்த விஷயத்த பார்த்தோன்னே இமீடியட்டா வந்து குருநாதரோட அனுகிரகம் கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் ஆயிடுவாங்க இங்கேயும். ஆமா, இல்ல யோக பிரஷ்ட கேட்டகரி வேற. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெறும் உபாசகர்கள். குட்டீச்சகனும் பகவதக்கனும் வந்து பாத்தீங்கன்னா உபாசகர்கள், கர்மிகள். குட்டீச்சகன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜையில சிவ பூஜையில தத்பரனா இருப்பான். சிவ பூஜையோ இல்ல விஷ்ணு பூஜையோ அவன் சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி. இவன் வந்து பாத்தீங்கன்னா பகவதக்கன் வந்து பாத்தீங்கன்னா பூஜை கூட இருக்காது. அவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உபாசகனா இருப்பான், வெறும் உபாசகன். ஹம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவமும் சோகமும் அவனுக்கு பிரதானமா இருக்கும். பிரணவ ஜபத்திலையும் சோகம்ன்ற ஜபத்திலையும் பிரதானமா ஹம்சன் இருப்பான். நித்திய அனித்திய விவேகம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான். பரமஹம்சன் ஆத்மநாத்ம விவேகம், சாஸ்திரம் படிச்சு ஆத்மநாத்ம விவேகம் பண்ணியிருப்பான். அவனுக்கு பிரணவ ஜபம் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஆத்மானுபூதி சமாதிக்கே போயிடுவாங்க, இங்கேயே முக்தி அடைஞ்சது. இதான். அப்போ 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல 3 பேருக்கு லோகம் வந்து உண்டு, பிரம்மலோகம். இவனுக்கு வந்து ஹம்சனுக்கு சாயுஜ்யம், குட்டீச்சகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவதக்கனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம். இந்த 3த்துல அவங்களோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, உபாசனைக்கு ஏற்ற மாதிரி. இதான் சொல்லப்பட்டேன். இல்ல மெதுவா தானே அப்கிரேட் ஆகிறது. இப்போ ஒரு வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் இப்போ நான் உங்களுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா பிரிச்சு சொல்ல போறோம். இப்போ சொல்ல உங்களுக்கு சாஸ்திரத்துல ஒரு 10 வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா விவேகம் வர ஆரம்பிக்காம இதெல்லாம் என்னது அப்படின்னு மெதுவா. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாந்தரத்துல மெதுவா தான் நடக்க போகுது. அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாத்தி பராம்கதி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்ப அநேக ஜென்மத்துல மெதுவா தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அப்ப தீவிரத்தரம் வரணும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே நீங்க நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் தீவிரத்தர வைராக்கியத்துக்கு. இல்லைன்னா ஒரு 16 வயசு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளாம் 16 வயசுல எப்படி யோசிப்பா, அப்பா இல்லாம அம்மா இல்லாம எங்க போறது, பயம் வரும்ல. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காம வந்து பாதாளலிங்கத்துல வந்து உட்காருது அப்படின்னா அப்ப முந்தின ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசங்கள், வைராக்கியத்தோட அபியாசம் இருந்திருக்கும். அப்ப வைராக்கியத்தோட அபியாசம் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்கார முடியுது. இது இப்ப நீங்க பாடம் கேட்கறீங்களா, இதெல்லாம் என்னது திடீர்னு நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஊர்ல இருக்கவங்கலாம் வந்து பாடம் கேட்கல? இன்விடேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பினே, பொதுவாக தானே காமனாக தானே இன்விடேஷன் அனுப்பினேன். யாரு எத்தனை பேர் வந்தீங்க? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு ருச்சி வருது அப்படின்னாவே அது ஏற்கனவே விட்ட குறை தொட்ட குறை ஒன்று இருந்தாதான் இதுல ருச்சியே வரும். இந்த பக்கம் வந்துட்டு திடீர்லாம் வர்றது இல்லை, திடீர்னு வர முடியாது உங்களுக்கு.
அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்றீங்களோ, என்ன விவேகம், என்ன வைராக்கியம், என்ன அனுஷ்டானம், சாஸ்திர அபியாசம், இதெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு போகும். அப்போ ஒருத்தன் மந்த வைராக்கியமா இருக்கும், அவனையும் கூப்பிட்டு கொஞ்சோண்டு பத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் அப்படின்னு, வாழை மட்டும் கொஞ்சம் எரியறதுக்கு ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ மெதுவா அந்த மந்த வைராக்கியம், ஒரு ஜென்மத்துல இருக்கிற மந்த வைராக்கியம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வைராக்கியமா மாறும், தீவிர வைராக்கியமா மாறும், தீவிர தர வைராக்கியமா மாறும். ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும். வருவாங்க. எங்க குருநாதர் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது அவனை உள்ள இழுத்து போடு, வந்துருவான், அடுத்தடுத்த ஜென்மத்துல வந்துருவான், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்ப கைப்பிடிச்சு ஏன் தூக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் கைப்பிடிச்சு தூக்குறோம். பஸ்ல ஏறிப்பீங்க, பாத்துக்கலாம், பஸ் வந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு போவோம் அப்படின்னு பஸ்ல எல்லாம் ஏறுங்க நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல இந்த சம்ஸ்காரம் என்ன ஆயிடும், அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு ஹெல்ப் பண்ணிடும், நல்லா ஆயிடுவோம், எல்லாமே நல்லா ஆயிடுவோம், ஞான வைராகி சித்தி ஆயிடும் நமக்கு அப்படின்ற நம்பிக்கையில. இதுக்கப்புறம் வந்து 11வது ஸ்லோகம் வருது. இந்த 11வது கூட நாளைக்கே பார்த்துக்கிட்டா போதும். மெதுவா போங்க, புரிஞ்சுக்கிட்டே போங்க. இப்ப நமக்கு வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டா, மொத்தம் 4 சன்னியாசம். தீவிர வைராக்கியம் இருந்துச்சுன்னா, தீவிர வைராக்கியம் இருந்தா குட்டீச்சகன், பகூதகன். ஏன் பேதம்? சக்தி, யாத்திரை சக்தி இருந்துச்சுன்னா பகூதகன், யாத்திரை பண்ற சக்தி சாமர்த்தியம் இல்லைன்னா குட்டீச்சகன். 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, குட்டீச்சகனா இருக்கிறவன் ஈஸ்வர பூஜை பண்ணிட்டு இருப்பான், பகூதகனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா உபாசகனா இருப்பான். 2 பேருமே ஒரு தபஸ்ன்ற கர்மா இருக்கு, இவங்கள்ட்டையும் கர்மா இருக்கும், இவங்கள்ட்டையும் கர்மா இருக்கும். அதுக்கப்புறம் தீவிரத்தர வைராகியம், இந்த 2 பேருக்கு அப்புறம் தீவிரத்தர வைராகியத்துல 2 சன்னியாசம், ஹம்சன், பரமஹம்சன். ஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜப பரனா இருப்பான், பரமஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாய பரனா இருப்பான். ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி, சாயுஜ்ய பதவி, பரமஹம்சனுக்கு இங்கேயே ஜீவன் முக்தி அப்படின்றது உண்டாது. இதோட போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.